இன்றைய டாபிக் ரொம்ப அருமையான டாபிக். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய சூழலில் யாருக்கும் இடையே வலுவான உறவு இருக்க வேண்டும். காதலனுக்கும் காதலிக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும். அதற்கு அடுத்தது புள்ள பெத்துட்டாங்கன்னா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும். அதற்கு அடுத்தது ஸ்கூல்ல கொண்டு விடுறோம், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். அதற்கு அடுத்தது அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும். அதுக்கு அடுத்தது கடவுளுக்கும் பக்தனுக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் தாயா வலுவான உறவு இருக்கணும்னு நான் பேச வந்திருக்கேன். காரணம், ஒரு மாணவன் இன்னைக்கு ஜெயிக்கணும்னா அவன் முன்னால குரு இருக்கணும், குரு இருக்கணும். குருவும் குருவும் இணைஞ்சாதாயா அவனால சாதிக்கவே முடியும். என்னையே நீங்க எடுத்துக்கங்க, நான் தமிழ்ன்னு தான் படிப்பேன். ஆனா எனக்குள்ளேயும் அந்த தமிழ் உணர்வை ஆசிரியர் ஏஞ்சலின் மனோரி என்பவர் தான் எனக்குள்ள ஊட்டினாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு லேப் டெக்னீஷியனை தாங்க வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னைய ஒரு ஆசிரியர் அழகு பார்த்ததே என்னுடைய இன்னொரு பேராசிரியர் தாங்க. ஐயா, நான் வறுமையில் இருக்கேன்னு சொன்னேன், அதுக்கு போய் ஏண்டா கவலைப்படுற, நீ பாதி பணத்தை கட்டுறா, மீதி நான் பணத்தை கட்டுறேன். ஒருவருக்காக உழைப்பது சேவை இல்லடா, இந்த சமூகத்துக்காக நீ சேவை செஞ்சு பாரு, நாளைக்கு நீ தாண்டா ஹீரோன்னு சொன்னாரு. பிறகு நான் பிஎட் காலேஜில் சேர்ந்த, படித்த, பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்டாக வந்தேன். பிறகு எந்த பள்ளியில் அப்துல் கலாம் வந்தாரோ, எந்த பள்ளியில் நான் படித்தேனோ, எந்த பள்ளியில் ஏன் ஆசிரியர் பணியாற்றாரோ அதே பள்ளியில் நான் 10 வருஷமாக இப்போ சேவை செய்கிறேன்னா யாருங்க காரணம்? என்னுடைய டீச்சர் தானேங்க. அதனால தாங்க சொல்கிறேன், மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் இடையில் தான் ஒரு நல் உறவு இருக்க வேணும்னு சொல்லி ஹெலன் கெல்லர், கண் பார்க்காத, காது கேட்காத, வாய் பேசாத ஹெலன் கெல்லர் என்ற மாற்றுத்திறனாளி பிரெய்லின்ற ஒரு கல்வி முறையினால தானும் கல்வி கற்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்கன்னா அவங்கள ரோல் மாடலாக ஆக்குனது யாருங்க? அன்னி சல்லிவன்ற ஒரு ஆசிரியர் தானங்க. அதனால தாங்க சொல்றேன், மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் தாங்க ஒரு நல் உறவு இருக்கணும். அது தாங்க வளமாக இருக்கணும். இன்னைக்கு பல பெற்றோர் சொல்றாங்க, என்னோட பிள்ளைய நான் டாக்டர் தான் ஆக்கணும்னு சொல்லி. ஐயா, நான் ஒன்று சொல்றேன், நான் ஒரு டாக்டரே ஆசிரியராக மாறின ஒரு நிஜ கதை சொல்லுங்க அவங்களுக்கு. கிருஷ்ணகிரியை சார்ந்த ஒரு டாக்டர் கலையரசன் என்பவர், தனக்கு கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்குது. அவருக்குடைய கனவே டாக்டர் ஆகணும் தான், அதுவும் கவர்மெண்ட் ஜாப் சிட்டியில் கிடைக்குது. அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, எனக்கு சிட்டி லைஃபே தேவையில்லை, எந்த பள்ளியில் நான் படித்தேனோ அந்த பள்ளிக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன கிளினிக் வைக்கிறாரு. பார்ட் டைமில் அவர் டாக்டராக இருக்கிறாரு, ஃபுல் டைமில் அந்த ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக அவர் பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த டாக்டருக்கு தெரியலையா எந்த உறவும் இணையணும்னு சொல்லி? அதான் ஏன் சொல்கிறேன், ஒரு மாணவருடைய உறவும் ஆசிரியரோட உறவு தாங்க இங்கே வளமாக இருக்கணும்னு சொல்லி. இப்போ உள்ள காலகட்டத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவு தான் வலிமையாக இருக்குங்கிற பற்றி நான் பேச வந்திருக்கேன். பிள்ளைங்கனால ஏங்க பெற்றோர் 2 ஸ்டெப் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க? அவங்க கூட க்ளோஸாக போங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க, அவங்க உலகத்துக்குள்ள நீங்கள் போங்க. இப்போ பிள்ளைங்கள்ட்ட வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அவள் சின்ன குழந்தை இருக்கும் போது அவள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பா. நிறைய பெற்றோர் அதை கவனிக்கிறதே கிடையாது. அதை முதல்ல கேளுங்க. அவளை நீங்கள் சின்ன பிள்ளை சொல்கிறத கேட்க ஆரம்பித்தா மட்டும்தான் வளர வளர அவள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாள். அவளுக்கு அந்த பழக்கம் வரும். ஸோ அவள் அதுக்கே பழகிட்டானா அவள் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் அவள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லுவா. அவள் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அவள் தப்பு பண்ண யோசிப்பா. ஏன்னா தப்பு பண்ணால் அதை நம்ம அம்மாட்ட வந்து சொல்லுவோம், சொன்னால் திட்டுவாங்கிற இடத்துல அவள் தப்பே பண்ண மாட்டா. அப்போ ஒரு பிள்ளை தப்பு பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு மெயினாக தாய் தந்தையோட வளர்ப்பு தேவை. ஸோ பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவு இங்கே வலிமையாக இருக்கணும்னு சொல்கிறேன். நிச்சயம்தாம்மா. இன்னைக்கு பெற்றோருக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கான இடைவெளி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அன்னைக்கு காலையில் ஒரு புது காரை வாங்கிட்டு அவங்க அப்பா வாசப்படியில் நிற்க வச்சுட்டு அந்த புது காரை தொடச்சிட்டு இருக்காரு. இப்போ தான் வாங்கி ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு. அந்த காரை தொடச்சிட்டு இருக்காரு. காலையில் அந்த ஒரு 3வது படிக்கிற அவரோட பையன் வேகமாக வந்தான். ஒரு கம்பி மாதிரி ஒரு பொருள் இருந்தது, அதை எடுத்து அந்த காரில் கிறுக்குனான். இந்த காரை தொடச்சிட்டு இருந்த அப்பாவுக்கு திடீர்னு கோபம் வந்துடுச்சு. கையில் எதையோ தேர்றாரு, ஒரு ஸ்பேனர் கிடைக்குது, எடுத்து ஒரே அடி படார்னு அந்த பையனோட ரைட் ஹேண்டில் அடிக்கிறாரு. அப்பான்னு கத்துறான். கத்தின பிறகு தான் ஒரு நிமிஷம் இவருக்கே புரியுது, தப்பு பண்ணிட்டோமே, என்னடா கை வலிக்குதான்றாரு. துடிக்கிறான். வழியில் கொண்டு போய் அந்த கார்லேயே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்து அங்கே இருக்கிற சீஃப் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, சார் ஸ்பேனரில் அடிச்சிட்டிங்களே சார் ஒரு 3வது படிக்கிற பையனை,
அவனோட நர்வஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, நரம்புகள் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால இனிமேல் அந்த பையனால் எழுத முடியாது சார். நாங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். அந்த அப்பா அப்படியே தலையில் அடிச்சுட்டு, என்னடா தப்பு பண்ணிட்டோம், ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டுட்டுமே, ஒரு நிமிஷம் ஆத்திரப்பட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தலையில் கையை வச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. அந்த காரை பார்க்குறாரு. அந்த காரில் அந்த பையன் எழுதியிருக்கான், ஐ லவ் யூ டேடின்னு. பொருட்களை நேசிக்கின்ற இந்த உலகத்தில் உயிருள்ள அந்த குழந்தைங்க மீது என்னைக்கு அன்பு செலுத்த போறீங்க? அந்த பாப்பா அருமையாக சொன்னாங்க. அந்த குழந்தை சொல்ல சொல்ல கேளுங்க. இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை நல்லா வளர்க்க முடியும்னா அது கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் அதனுடைய தாயும் தந்தையும் என்றைக்கு பதில் சொல்கிறார்களோ அப்போது அது மிகப்பெரிய அறிவாளி அந்த உலகத்தில் வரும். டீச்சர் கூட இருக்கிற நேரம் குறைவு, பெற்றோருடன் இருக்கின்ற நேரம் அதிகம். அதை விட்டுட்டு டிவி மேலே அன்பு செலுத்துறது, வாங்கின பொருள் மேலே அன்பு செலுத்தி உயிருள்ள ஜீவன்களாக கடவுள்களாக நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை மறந்துடாதீங்க. நிச்சயமா பெற்றோரும் அவருடைய பிள்ளைகளுடைய உறவு மேம்படணும்னா 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நிச்சயமா இருக்கணும். இப்போ உங்க பிள்ளை ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுச்சுன்னா, ஏதாவது புதுசா யோசிப்பாவ, அதை சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு. ஏன் பயப்படுறீங்க? நம்ம பிள்ளை ஏதாச்சும், என்ன உங்களுக்கு பயம்? நம்ம பிள்ளைய தப்பு பண்ணிடுவான் தானே. அந்த பிள்ளை எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை அவ மேல வைங்க. அவ தப்பு பண்ணாலும் அதை திருத்திக்கலாங்கிற நம்பிக்கை உங்க மேல வைங்க. இந்த மாதிரி அன்பு, பாசம், அக்கறை, நம்பிக்கை, சுதந்திரம் இது எல்லாம் கொடுக்குற ஒரு பெற்றோரும் அதை சரியா புரிஞ்சுக்கிற ஒரு பிள்ளையும் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை சரியான முறையில பயன்படுத்துற ஒரு பிள்ளையும் வளர்ந்தால் வீழ்ச்சியில் வீழ்ந்தாலும் விதையாய் முளைத்து துளிர்விட்டு விண்ணை தொடும் மரமாய் வளர்ந்து வெற்றிக்கனியான நல்வாய்வை கைப்பற்றலாம் சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. எந்த சொல்லை சொன்னால் உணர்ச்சி பொங்குமோ, எந்த சொல்லை சொன்னால் மொட்டு மலருமோ, எந்த சொல்லை சொன்னால் உறக்கம் களையுமோ, எந்த சொல்லை சொன்னால் ஆனந்தம் பிறக்குமோ, எந்த சொல்லை சொன்னால் புரட்சி பூக்குமோ, அந்த சொல் தான் சார் காதல். காதல் என்றது ஒரு அற்புதமான உணர்வு. காதல் காற்றை போன்றது. காதல் மட்டும்தான் ஜாதி, மதம், மொழி, இனம் இது எல்லாவற்றையும் கடந்து வர காற்றை போன்றது. காதல்னு சொன்னாவே நாடி, நரம்பு, ரத்தம் எல்லாத்துலேயுமே புத்துணர்வு கிடைக்கும். காதலர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஒரு காதலன் சைக்கிளில் போகிற தன்னுடைய காதலியை பார்த்து வர்ணிக்கிறான். ஒற்றை ரோஜா, இரட்டை ஜடை, மஞ்சள் பூசிய முகம், மெல்லிய தேகம், மிதிவண்டியில் என் தேவதை என்றான். சைக்கிளில் போகிறத கூட தேவதையாக பார்க்கக்கூடிய அழகு காதலில் மட்டும்தானே இருக்கு. சார் அவங்க சொன்னாங்க அவங்க காதலி மிதிவண்டியில் வந்தாங்களாம், அதை பார்த்தா ஒரு தேவதையே வந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சான். இந்த ஒரு வடிவேல் காமெடி இருக்கும், சைத்தான் சைக்கிளில் வருது, சைத்தான் சைக்கிளில் வருது. அது அவர் வாழ்க்கையில் நிஜமாவே நடந்திருக்கு சார். முதல்ல சொன்னது திரும்ப சொல்லுப்பா. ஒற்றை ரோஜா, இரட்டை ஜடை, மஞ்சள் பூசிய முகம், மெல்லிய தேகம், மிதிவண்டியில் என் தேவதை. மிதிவண்டியில் உன் தேவதை மட்டுமா போகுது? காலையில் இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ்லையும் ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லையும் போய் பாருங்களேன். பொரிக்கல்ல விற்கிறவன், கொய்யாக்காய் விற்கிறவன், ஏதாவது பருப்பி விற்கிறவன், அவன் இருந்தால் சந்தோஷப்படலாம். 25 பேர் எதுக்குன்னே தெரியாம தலையை மொத்தமா நிக்க வச்சுட்டு நிக்கிறான். சரி, ஒரு தேவதையை நீ மிதிவண்டியில ஃபாலோ பண்ணா பரவாயில்ல தம்பி. ஒவ்வொரு நாளும் மிதிவண்டியில போற ஒவ்வொரு தேவதையை ஃபாலோ பண்றீங்களே, அது என்ன லாஜிக்கு? அதான் காதலன் எழுதுறான் பாருங்க. காதலியை பார்த்து, எந்த பெண்களின் கண்களை பார்த்தாலும் உந்தன் ஞாபகம் தான் வருகிறது, நான் எத்தனை பெண்களை தான் காதலிப்பது. அண்ணன் சொன்னாரு, எந்த பொண்ணையோட கண்ணை பார்த்தாலும் அவரோட காதலி கண்ணு போலே தெரியுதான். கண்ணதாசன் அந்த காலத்துல சொல்லியிருக்காரு, 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே என் காதலை நான் அறிவேன். அப்போ 1000 பார்வையில ஒரு பொண்ணோட காதலை அறிஞ்சிட்டாரு. எந்த பொண்ணு கண்ணை பார்த்தாலும் அவர் காதலி கண்ணு போலே தெரியுதான். அப்போ ஒருத்தரை லவ் பண்றாரா இல்ல 1000 பேரை லவ் பண்றாரா? இல்ல, இது கண்ணதாசன் சார் வேணும்னே ஆம்பளைகளை தூக்கி பேசியிருக்காரு.
எத்தனை ஆயிரம் ஆண்கள் இருந்தாலும் ஒரே ஒரு தன் காதலனை மட்டும் பார்க்கக்கூடிய சக்தி பெண்ணுக்கு மட்டுமே உண்டு. இந்த பயலுக 1000 பொம்பளைகளையும் பார்ப்பானுங்க. பெண்கள் பஸ்ல பயணம் செய்யும்போது அந்த பயணத்துல கூட காதல் இருக்கும் சார். ஷாஜகான் படம் பார்த்தீங்கன்னா விஜய் அழகா சொல்லியிருப்பாரு. தான் காதலி பஸ்ல போகும்போது ஒரு கவிதை சொல்லுவாரு. பெண்ணே, உன்னுடன் பேருந்தில் பயணம் செய்யும் போது மாநகர பேருந்தும் எனக்கு டைட்டானிக் கப்பல் தான் சொல்லுவாரு. இதுல மாநகர பேருந்தை கூட டைட்டானிக் கப்பலாக மாற்றுகின்ற விந்தை காதல்ல மட்டும்தான் சார் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், காதலனுக்கும் காதலிக்கும் இடையே உள்ள உறவு தான் பலமானதா இருக்கும். அம்பட்டும் பொய்யா சொல்லினுங்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிலாம் கவிதையெல்லாம் கொட்டுங்க, அருவியாக கொட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரே ஒரு கவிதை எழுதுறாரு. காதலும் கைகூடி காலமும் மாறி காதலும் கைகூட கட்டியவனிடம் கேட்டால் எங்கே உனது சொத்துக்கள் என்று. அதற்கு சொன்னாவன் அத்தனையும் கடற்கடை பட்டாணி சுண்டலுக்கே சரியா போச்சு அப்படின்ட்டு. அதுதாங்க இருக்கும். காதலிக்கும் போது உன்னோட கவிதை அழகா இருக்கும். காதலிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய கல்யாணத்துல இந்த கவிதை தான் எழுதுவீங்க, பாத்துக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள உறவே வலுவான உறவு அப்படின்னு சொல்ல போறாங்க. மேலே போற மாரியாத்தா, பாஸ் மார்க் போடு காளியாத்தா, அன்புள்ள ஆசிரியருக்கு வணக்கம், தயவு செய்து இன்று எனக்கு பாஸ் மார்க் போடவும், இப்படிக்கு நான் அப்படின்னு எழுதுறாங்க ஒரு மாணவன். இந்த ஆன்சர் பேப்பர் எடுத்துன்னு போய் பார்த்தா ஒரு அம்மா பார்த்தாங்கன்னா எந்த அளவுக்கு மொங்குன்னு மொங்க முடியுமோ காலன் தலையும் கீழே தொங்க விட்டு எவ்வளவு துணி துவைக்க முடியும் துவைப்பாங்க. ஆனா ஒரு ஆசிரியர் அவனை அன்பா கூப்பிடுறாரு. நகைச்சுவையா அதை பார்த்து சிரிச்சுட்டு, டே கண்ணா ஏன்டா இப்படி எழுதி இருக்கிற அப்படின்றாங்க. மிஸ் என்னால எழுத முடியல மிஸ், படிச்சுட்டு வந்தேன், ஞாபகம் இல்லை மிஸ் அப்படின்றான். அவங்க அன்பா அவங்ககிட்ட எடுத்து சொல்றாங்க, நான் உனக்கு 1 வாரம் டைம் தரேன்டா, நீ படிச்சுட்டு வந்து எழுதுறான். அவன் அவ்வளோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறாங்க. இதுதாங்க மாணவனுக்கும் ஒரு ஆசிரியருக்குள்ள வலுவான உறவு அப்படின்னு நான் சொல்வேன். பால்னா எல்லாருக்கும் ஒரு பசியை போக்குற பாலா தான் தெரியும். ஆனா ஒரு பால்ல இருந்து ஒரு தயிர் எடுக்கிறோங்க. தயிர் ஆகிறதுக்கு பால் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. நெருப்புல அப்படியே கொதிச்சு எவ்வளவு கஷ்டப்படுது. அடுத்து தயிர் ஆகுது. அந்த தயிரை நல்லா கஷ்டப்பட்டு கடைஞ்சி எடுத்தாதான் ஒரு வெண்ணெயா வருதுங்க. அந்த வெண்ணெயில காய வச்சாதான் ஒரு நெய்யாகுதுங்க. இவ்வளவு நாள் நம்ம இத்தனை பொருளையும் சாப்பிட்டு இருப்போம், அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்றதான் இன்னைக்கு தெரிய போகுது நமக்கு. அந்த நெய் எடுத்து ஒரு விளக்குல போட்டு அது ஒரு திரியை போட்டு அந்த விளக்கு திரியை ஏத்துனா பிரகாசமா ஒளி வீசுதுங்க, உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குதுங்க. அந்த வெளிச்சம் தான் மாணவன், அந்த தூண்டுகோல் தாங்க ஆசிரியர். ஆசிரியருக்கும் மாணவனுக்குள்ள உறவு தான் வலுவானது அப்படின்னு நான் சொல்வேங்க. நாகப்பட்டினம்ன்ற ஊர்ல ஒருத்தர் நாகப்பட்டினம் பீச்சில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிட்டாருங்க. அந்த இடத்துல ஒருத்தர் என்னோட நம்பர் கொடுத்துருக்காங்க. இரவு 8 மணிக்கு எனக்கு ஒன்று ஃபோன் பண்ணாங்க. அம்மா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஐயா நீங்க யாருன்னே தெரியாது, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், தயவு செய்து போனை வச்சிடாதீங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை நீங்களாவது காது கொடுத்து கேளுங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு. அம்மா நான் நாகப்பட்டினம் பீச்சில் நான் தற்கொலை பண்ணிக்கு போயிட்டேன். ஏங்க என்னங்க காரணம்? நான் நிறைய அளவுக்கு மீறி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த குடியினால என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உறவுகள் எல்லாருமே என்னை வெறுத்துட்டாங்க. அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், அதுல குதிச்சு. இந்த மாதிரி எல்லாம் தற்கொலை முடிவுக்கு போகக்கூடாது, உங்களோட விஷயம் என்ன சொல்லுங்க அப்படின்னு. நான் தினமும் குடிக்கிறேங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் டெய்லி என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க நீங்க அப்படின்னு. ஒரு 20 நாள் அவர்கிட்ட பேசினாருங்க. நான் அன்பான வார்த்தையில அவருக்கு அன்பா ஆதரவா நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னேன். ஆனா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அவர் ஃபோன் பண்ணாரு. அம்மா சசிகலா அம்மா அப்படின்னாரு. ஆமாங்க சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் நாகப்பட்டினம் பீச்ல என்னுடைய குழந்தைகளோடும் என்னுடைய மனைவியோடும் நான் ரொம்ப சந்தோஷமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னாருங்க. அந்த இடத்துல ஒரு மாணவனுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் வலுவான உறவு இருந்ததுனால தான் இங்க முடிஞ்சது. மிக அருமையாக அவருடைய அனுபவ அறிவு கருத்துக்களை வைத்து சொல்லியிருக்கிறார். எனவே அந்த ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இருந்தால், இவரை போல் ஆசிரியரும் அந்த மாணவனை போல் மாணவனும் இருந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும்.
இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தான் வலுவான உறவு இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா ஆம்பூர்னா பிரியாணி தான் ஃபேமஸ்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆம்பூரோட இன்னொரு பேர் லெதர் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆம்பூர்ல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த தோல் பொருள் இந்த உலகத்தை ஃபுல்லா அலங்கரிக்குது. ஏன் ஆம்பூரை மட்டும் சீரழிக்குது? குறிப்பா பாலாறு. அந்த கழிவு நீர் அந்த பாலாத்துல போய் சேர்றதால பால் மாதிரி போன பாலாறு பாழா போயிடுச்சேயா. வெரி குட். இந்த வயசுல ஒரு சமுதாய பார்வை இருப்பதை பாராட்ட வேண்டும். அந்த கழிவு நீர் இந்த பாலாத்துல சேரதால அதை குடிக்கிற எத்தனையோ குடிமக்கள் குணப்படுத்த முடியாத நோய்க்கு ஆளாகிறாங்க. அது துறை சார்ந்த ஆட்சியாளர் போதிய நடவடிக்கை எடுத்தா ஆட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வலுவான உறவு ஏற்படும். ரெட்டித்தோப்பு, பெத்தலேகம் இந்த 2 கிராமம் ஆம்பூர் சார்ந்த பகுதி. அங்க ஏறக்குறைய 10,000 பேர் அங்க உயிர் வாழ்றாங்க. எல்லா கிராம மக்களும் மழை வரணும் தாங்க ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் மட்டும் மழை வரக்கூடாதுன்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற மக்கள் கிராமத்தை விட்டு வெளியே வரணும்னாலும், கிராமத்தை வெளியே இருக்கிற மக்கள் கிராமத்துக்குள்ள போலனாலும் அங்க இருக்கிற ரயில் பிரிட்ஜுக்குள்ள தாங்க போக முடியும். வேற வழியே இல்லைங்க. அப்போ ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சா கூட 1 மணி நேரம் காத்திருந்து அந்த மழை தண்ணீர் வறண்டதுக்கு அப்புறம் தான் கிராமத்து வெளியே இருக்கிற மக்கள் கிராமத்துக்குள்ள போக முடியும். கிராமத்துக்குள்ள இருக்கிற மக்கள் கிராமத்துக்கு வெளியே வர முடியும். அப்போ அப்பப்போ தினம் உழைச்சி அன்னன்னைக்கு சாப்பிடுற எத்தனையோ விவசாயிகள் ஒரு நாள் ஃபுல்லா மழை வந்தா அடுத்த நாள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டால 30 கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க. இது கட்சி பிரச்சனை வேறுபாடு காரணமா அது ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அவங்க கட்சி வேறுபாடை பண்ணாம மக்களோட நலன் கருதி ஒரு மேம்பாலம் அமைச்சாங்கன்னா ஆட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வலுவான உறவு ஏற்படும். பொதுவா எல்லா ஊர்லயுமே பஸ் ஊருக்கு வெளியே தான் இருக்கும். ஆனா ஆம்பூர்ல மட்டும் ஊருக்கு நடுவுல இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பஸ் ஸ்டாண்டு, அந்த பக்கம் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன். எத்தனையோ பேர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் வராங்க. இதனால ஆம்பூர்ல தினம் விபத்து நடக்குது. இதனால எத்தனையோ பேர் உயிரிழக்கிறாங்க. தன்னோட எதிர்காலத்தை நோக்கி தன்னோட புத்தக பைய தோல்ல சுமந்துட்டு போற எத்தனையோ மாணவ மாணவிகளோட எதிர்கால வாழ்க்கை ஒரு ஆட்டோ டயர் கீழவோ ஒரு பஸ் டயர் கீழவோ ரத்தமா கசிந்து வெள்ளமா போயிடுது. இதுவே ஆம்பூர் தொடக்கத்துல இருந்து ஆம்பூர் முடிக்கிறது வரைக்கும் ஒரு மேம்பாலம் அமைச்சாங்கன்னா போக்குவரத்து நெரிசல் இல்லாமலும் இந்த விபத்துல இருந்தும் நம்ம விடுபடலாம். இதை துறை சார்ந்த ஆட்சியாளர் போதிய நடவடிக்கை எடுத்தா ஆட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வலுவான உறவு ஏற்படும். என்னோட சொந்த ஊர் மேல்பட்டி. அது பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் ஸ்கூல்ல இருந்து தான் நான் வரேன். நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறதா இருந்தாலும், வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் மேல்பட்டிக்கு போயிட்டு அங்க பஸ் ஏறி தான் வீட்டுக்கு போகணும், பஸ் ஏறிங்க தான் ஸ்கூலுக்கு வரணும். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் நடுவுல தான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி அந்த கழிவு நீர்லாம் ரோட்லே போறதால நாங்க நடந்து போற மக்கள் தன்னுடைய முகத்துல கச்சிஃபை மூடிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டல கடந்து போக முடியுது. இதனால 2 நிமிஷம் கடந்து போற நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா அங்கே தினம் உயிர் வாழ்ற மக்கள் குணப்படுத்த முடியாத நோய்க்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி தான் ஸ்கூல் விட்டு ஒரு 2 நாள் அப்படிதான் நடந்து வந்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஸ்மெல் இல்லை, எதுவுமே இல்லை. பெயிண்டிங் பண்ணிட்டுக்கிறாங்க, செடி வளர்த்துட்டுக்கிறாங்க, திருக்குறள் எழுதிட்டுக்கிறாங்க. உடனே போயிட்டு எங்க அம்மா கிட்ட கேட்டேன், மா என்னம்மா பெயிண்டிங் பண்ணிட்டுக்கிறாங்க, செடி வளர்த்துட்டுக்கிறாங்க, திருக்குறள் எழுதிட்டுக்கிறாங்கன்னு. எங்க அம்மா சொன்னாங்க, யாரோ அரசியல்வாதிங்க அந்த வழியில வராங்களான்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள் தினம் சுத்தமா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளரா சார் வர வைக்க முடியும். ரொம்ப உண்மையிலேயே அது உணர்வு பூர்வமாக பேசுகிறது. இந்த வட்டாரத்தினுடைய இந்த ஊரினுடைய பொது பிரச்சனை ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கிறத சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கு.
மிக அருமை. இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி, தஞ்சாவூர். நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 2225 5234.